சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாரு அப்படின்னா அவர் அதற்கு முன்னாடி அங்கே டீலிங் பேசியிருப்பாரு, அந்த டீலிங்க்கு அடிப்படையில் அப்படிங்கிறதுனால அதை பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்க்கப்படுது. இதெல்லாம் உண்மைதான். ஒரே ஒரு உதாரணம் ஒன்று, ஜி ஸ்கொயர் காசா கிராண்டே 2 கம்பெனி எடுத்துக்கோங்க. ஜி ஸ்கொயரை இவர் எந்த அளவுக்கு பேசியிருப்பார் அப்படின்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். காசா கிராண்டேவை பற்றி இவர் எங்கேயுமே பேசியே இருக்க மாட்டார். சமீபத்தில் காசா கிராண்டேல ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அங்கே ஃப்ளாட் வாங்கினவங்கெல்லாம் ரோட்டுக்கு போராட்டம் நடத்தினாங்க. இதை பற்றி சவுக்கு எங்கேயுமே ஒரு ட்விட்டோ ஒரு நேர்காணலில் பேசினது எங்கேயுமே பேசினது கிடையாது. ஏன் அப்படின்னா காசா கிராண்டேவுடைய நிறுவனர் அருண் அவர் சவுக்கு அவர்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் அவர். அதனால் அவரை பற்றி எங்கேயுமே பேசுறது கிடையாது. இவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பில்டர் ஒருத்தங்க இவருக்கு ஆகலை அப்படின்னா அவங்கள பற்றி என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் வைப்பது. அவங்க இறங்கி ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதோட சைலண்ட் ஆகிற கேஸு. இல்லை அப்படின்னா தொடர்ந்து பேசுவார், அவ்வளோதான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.